Hello everyone, this is Guna Ragulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் வந்து நாங்கள் வந்து டிக்ஷனரியை யூஸ் பண்ணி CLI ஃபோன் புக் எப்படி பில்ட் பண்ணுறோன்னு சொல்லி சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ரண்டம் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதாவது வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னு வந்து யூசர்கிட்ட கேட்கும் வந்து ஹவு மெனி ரண்டம் ஃபோல்டர்ஸ் யூ வாண்ட் டு கிரியேட். யூசர் என்டர் பண்ண உடனே அவர் என்டர் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் என்டர்ஸ் ஐ வாண்ட் 100 ஃபோல்டர்ஸ் லைக் 100 ஃபோல்டர்ஸ் டைப் பண்ண சொன்னால் அது 100 ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, இந்த ப்ரோக்ராமை வந்து நான் இப்போ எங்கே போட்டிங்கன்னு கேட்டால் ஐ புட் திஸ் ப்ரோக்ராம் ஆன் த டெஸ்க்டாப். ஓகே, டெஸ்க்டாப்பில் போட்டுட்டீங்க. ஸோ அப்போ ஈஸியாக அதிகம் இந்த ஃபோல்டர் எல்லாம் க்ரியேட் ஆகின உடனே இதுக்கிட்ட ஈஸியாக டிலீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸுக்குள்ள போட்டு கிட்டப்பில் வந்து போடுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நமக்கு தேவையான மாடியூல்ஸ் வந்து OS எதுக்காகன்னு கேட்டால் இங்கே 2 மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாடியூல்ஸ் வந்து OS, ரெண்டாவது வந்து இம்போர்ட் ரண்டம். ஸோ ரண்டம் வந்து ரண்டம் நம்பரை க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரியான பர்பஸுக்கு வந்து தேவைப்படும். இப்போ யூசர் இம்போர்ட் வந்து ஈக்குவல் டு இம்போர்ட் enter how many folders you want, like how many folders do you want to create. Okay, how many folders do you want to create. Then what we are doing, we're just converting to integer. எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணால் தான் லூப்பில் ரன் பண்ணலாம்னு சொல்லி 4x in range இதுக்குள்ளே நம்ம யூசர் என்டர் பண்ணுறதை கொடுப்போம். லைக் இப்போ 10 times 10 கொடுத்ததுன்னா 10 times இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுக்குள்ளே ஃபோல்டர் நேம் லைக் இது ரண்டம் நேம் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணி அதை அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து random dot rand range something like something like 1 to 100 or maybe we can use 1000. இது வந்து 10,000க்குள்ள வந்து நம்பர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, 1000 இருந்து 10,000க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நேமை வந்து எடுத்து அந்த நேமில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். எத்தனை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும், யூசர் எத்தனை வேல்யூ கொடுக்காதுன்ற பொறுத்தவரைக்கும். இப்போ அடுத்தது வந்து சிம்பிள் os.mkdir. ஓகே, அந்த ஃபோல்டர் நேம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் இந்த ப்ரோக்ராம் வந்து வெளியாக கிடக்கு டெஸ்க்டாப்பில். ஸோ ஐ நீட் டு கோ 1 step back and Python 54 I think, but okay, how many folders do you want to create. ஸோ இது நான் இப்போ இப்படி மினிமைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஈஸியாக அதிகம் இதை பார்க்குறதுக்கு இந்த அதிக ஃபைல். ஸோ இங்கே நான் 10 சொல்லி டைப் பண்ணுறேன். Okay, it should be mkdir, it should be string. Okay. So இங்கே என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் இந்த ஃபோல்டர் நேம் வந்து நம்பர்ஸ், அது நம்பர்ஸ் அதுக்கு கூட ஸ்ட்ரிங் அதிகணும்னு சொல்லுது. இந்த mkdir அக்செப்ட் பண்ணுறது ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா எப்படி intன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணமோ அதே போல் strன்னு சொல்லி இங்கே கன்வெர்ட் பண்ணணும். அதை மீனிங் என்ன சொன்னால் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ ரன் பண்ண சொன்ன அந்த ப்ரோக்ராமை எத்தனை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் 10. You can see 10 folders has been created here from the random number. 1000 இருந்து 10,000க்குள்ள கிரியேட் பண்ணிருக்கு. லைக் ரண்டமாக சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க empty folder. Okay guys, I hope you understood this. இதுக்கு பின்னால் இந்த லாஜிக் வந்து மிகவும் சிம்பிள். OS random எத்தனை ஃபோல்டர் என்டர் பண்ணணும், எத்தனை தடவை என்டர் பண்ணணும்னு சொன்னாங்களோ அதே டைமுக்கு ரன் பண்ணுறேன். ரண்டம் நம்பரை க்ரியேட் பண்ணுறேன், ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன், அவ்வளோதான். Okay guys, I hope you understood the logic behind it. I'll see you in the next video.